நாம் அழகிந்தர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடகோஷோட கட்சியில இருக்க பெரிய தலை யாரு, நம்ம 10 ரூபா பாலாஜியோட சொந்த அண்ணன், சரிங்களா, அண்ணன் தம்பி சகோதரர் கைது ஆகலாம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் கைது. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை அமலாக்கத்துறை கைது செய்ததாக தகவல். ஆக்சுவலி கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் கோர்ட்ல சரண்டர் பண்ணல, சரிங்களா. இது என்னன்னு சாயங்காலம் பார்த்தா தெரியும். ஆக்சுவலி இந்த புள்ளிய இவ்வளவு பிரச்சனைனா, கரூர் கூட்டரசுக்கு அப்புறம் இந்த ஆள் எஸ் ஆயிட்டான், அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. இவங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு இவங்க கட்சி இந்த மாதிரி ஆளுங்களா ஒழிச்சு வைக்கணும்? அதை விட்டு அது மட்டும் இல்லாம கரூர்ல இவர் மட்டும் பிரபலம் இல்ல, நம்ம பழனி அண்டின்னு ஒருத்தர் எம்எல்ஏ நியூஸ் 7 பத்திரிகையாளர்களை கொடுமையா தாக்கி ஒரு ஒரு பதிவில் துப்பு கேட்ட ஆட்சி நடக்குது. என்ன பத்திரிகை குறையில நெரிக்கிற மாதிரி கருத்து அது பேசுறது, கருத்தை நெரிக்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாலுமே கருத்தை நெரிக்கிற ஆட்சியா நடந்துருக்கு. வெக்கமா இல்ல? வெக்கம் இருக்கணும் போடுறாரு யார், நாடக தலைவர் பொய்வ பரப்பாங்க ஆதாரத்தோட தாக்குற வீடியோ போட்டிருக்காங்க. அவனை கூப்பிட்டு ஒரு என்கொயரியில சரி அதை துட்டுங்க. அவன் கேட்டா கல்குவாரி சட்டத்துக்கு விரோதமா தோண்டிட்டு இருக்கான். அதுல சம்பாரிச்ச பணத்துல திமுகக்கு 51 லட்சம் கொடுத்துருக்கானா. அதனால வாய் எல்லா ஓட்டையும் பொத்திட்டு இருப்பீங்க. திமுக என்ன காசு சுருட்டல், சுருட்டல்ல பங்கு கொடுத்தா போதும், எவன் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படிதானே. அந்த எம்எல்ஏ ஒரு என்கொயரியில சரி போட்டோம். ஒரு அந்த நாடக தலைவர், திமுக தலைவர் ஒரு பதிவு போட துப்பு இல்ல. அவனை கேட்டா துணை முதல்வர் விஜய் கிட்ட போய் கேளுங்க, அவட்ட கேட்க, அவட்ட ஒரு பேட்டி கொடுவார், ஆதார கேட்கணும். ஒரு பதிவு போட துப்பு இல்ல, பதிவு கூட போடல. அவரு நீங்க இவ்வளவு சொல்லல, அவர் இன்னைக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பதிவு போட்டுக்காரு, இந்த மாதிரி கொடுமையா தாக்கிறது வன்மையா கண்டிக்கணும் அப்படின்னு. அந்த பதிவு கூட போடாத ஆட்சிதான் நடந்திருக்கு. என்ன துப்பு கேட்டவங்களா தொண்டர்கள் பக்காவா அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுருக்காங்க. தலைவரை விட்டு எந்த கட்சியோட தலைவர் விட்டு. ஆனா நீ உன் கட்சியில நீ பண்ற அராஜகம் 2020 முடிஞ்சு போச்சு. மக்கள் நினைச்சாங்க, நீங்களும் உன் எதிர்கட்சியா இருந்த 2 பேரும் மாத்தி மாத்தி இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து போட்டோம் உட்கார சேர்ந்து பேருக்கா காலை தூக்கிட்டு ஆடுறீங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க தான் வேணும்னு உட்கார வைக்கிறதுக்கும் என்னமோ தேர்ந்து போங்க வேற. அவன் மாத்து கட்சி இல்லாம நாங்க போட்டோம், தெரிஞ்சதான் போட்டோம். ஆப்போசிட்ல இருக்கவங்க 10 ரூபா கொள்ளையடிச்சா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா செலவழிச்சு இன்னொரு 1 ரூபா கொள்ளையடிப்பீங்கன்னு நினைச்சோம். நீங்க கடன் வாங்கி கொள்ளையடிப்பீங்கன்னு தெரியாது, தெரியும் கொள்ளையடிப்பீங்கன்னு தெரியும். அப்படி ஒரு கால் வசதி செய்வீங்கன்னு நினைச்சுதான் போட்டோம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு பதிவு போடாத கட்சி தான் நடந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தமிழ்நாடு ஹைகோர்ட்டு மாத்திரதான். இவங்களுக்கு பேரு கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், ஸ்டாலின் உதயநிதி மட்டும்தான் மாத்திர. மொத்த தமிழ்நாடு பேரையே மாத்திர தற்கூரி கூட்டம் தான் இவங்க, சரிங்களா. என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தமிழ்நாடு ஹைகோர்ட்டு மாத்திராங்களாம். நான் கேக்குறேன், திமுக காரனே காலையில் தூக்கிட்டு இருக்கல, இதே மாதிரி 52 பேர் 200 பேர் சும்மா வெட்டி வெட்டா நீ போடுற சொல்றதுக்கெல்லாம் கையெழுத்து போடுவாங்கல்ல. நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதியா வேணாம்னு சொல்லி வீணா போனவனு 52 பேர் கையெழுத்து போடாதீங்களா. அவனுங்களாச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க, மெட்ராஸ் சாப்பர்ஸ் சொல்லிட்டு ஆர்மியோட பேர் இருக்கு. அந்த ஆர்மியோட பேரையும் தமிழ்நாடு ஆர்மின்னு மாத்துங்கடா. ஏன்னா தமிழ்நாடு சாப்பர்ஸ் மாத்த முடியாதா? இன்னைக்கும் மெட்ராஸ் சாப்பர்ஸ் தான் இருக்கு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாற்றுறது, கலைஞர் கருணாநிதி பேரை மாத்துங்க, அவங்க அப்பயும் பேரை மாத்துங்க. என்ன புரியுதா? பேரை மாத்துறதுக்கு எந்த அறிவு உங்களுக்கு இல்லவே இல்லை, மாத்துறது இல்ல, எந்த அறிவுறும் இல்லை உங்களுக்கு. கொள்ளையடிக்கிறது மட்டும் வகையா கொள்ளையடிக்கிறீங்கள. கக்கூஸ்ல ஊழல், என்ன சாப்பாடு பசங்களுக்கு கிண்டர்கார்டு, என்ன சொல்றது, பால்வாடி பசங்கள்ட்ட சமைச்சு போடுறதுல கொள்ளையடிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல, துப்பு இடங்களா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க வெறும் நாடக கோஷ்டி சுருட்டல் மட்டும் பக்காவா பண்ணிட்டு வேண்டாத இருப்புலதான் வேற யாருக்கு போடுவாங்க விட்டு தயவு செஞ்சு ஓடி போயிருங்க, சரிங்களா. எவ்வளவு முன்னாடி பேசுறீங்க, பதிவு போட கூட துப்பு இல்ல, சரிங்களா. அதாவது அஜி போதும், டெய்லி எடுத்தா நியூஸ் எடுத்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, இது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் கைசேரி. குற்றவாளிகள் திமுகவோட எம்எல்ஏ,
திமுகவோட எம்எல்ஏவோட நெருங்கின நண்பர், திமுகவோட எம்எல்ஏவோட தம்பி, மச்சான். அது எப்படா திமுக காரனோட நெருங்கின சொந்தங்கள் அத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க? புரியலடா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இவங்க பேச கூட முடியல என்னால.